இந்த ஜிம்முக்கு போற கேர்ள்ஸோட அலப்பறம் இருக்க அதை பார்த்து எனக்கு ஆஃபாலே ஆயிடுச்சு. பாருங்க, இவங்க வந்து ஜிம்முக்கு போவாங்க, இந்த மாதிரி ஒரு பிடிச்சாப்புல ஃபிட்டிங்கா ஒரு சுழு போட்டுக்குவாங்க. சுழு, அந்த சுழு வந்து தொப்புளுக்கு மேல ஏத்தி போட்டுக்கிட்டு இவ்வளவு குட்டியான ஒரு சட்டை போட்டுக்குவாங்க. ஸோ அந்த அந்த லோரி டியூப் ஆயிருதுமா, போச்சோராயி வெளியே எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்க்கும். இவங்க பார்த்தாலே தெரியும் டெய்லி வந்து ஜிம்முக்கு போற கை இல்ல, இது ஒரு வீட்டுக்காக போகுது அப்படி. அப்புறம் இவங்க வந்து அந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பெரிய கண்ணாடி பார்ப்பாங்க, எங்க கண்ணாடி இருக்குன்னு. ஸோ அந்த கண்ணாடி இருக்கா, ஓகே அதுதான் என் பாயிண்ட் சொல்லிட்டு போனை பின்னாடி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த போனை பின்னாடி வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது லக்கேஜ் தெரியும், போனர் தெரியும் கண்ணாடியில. ஃபோக்கஸ் அதுதான், இது உண்மை. நிறைய வீடியோ பார்த்தாச்சுங்க, மனப்பாடம் பண்ணியாச்சு நானு. ஸோ அவங்க போயிட்டோன்னே ஒரு பால் மாதிரி இந்த வெயிட் தூக்கம் இருக்கும் பாருங்க, கருப்பா கடைன்னு. ஸோ அதை தூக்கிட்டு கும்தா உட்காருவாங்க, இருப்பாங்க. அங்க போன் ரெக்கார்ட் பண்ணுது, கண்ணாடி வேறு தெரியும், போன்ல வேறு தெரியும். ஏய் கும்தா, ஏய் கும்தா. இந்த கேர்ளை பார்த்து இந்த கேர்ளை காப்பி பண்ணும், இந்த கேர்ளை பார்த்து இந்த கேர்ளை காப்பி பண்ணும், இந்த கேர்ளை பார்த்து டிக்டாக் செலிபிரிட்டி, யாரு செலிபிரிட்டி பொலிட்டிக்கல் சான்ஸ், அவங்களே காப்பி பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க. இதே 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 ஷேப்ல தான் கும்தா தூக்குவோம் இறக்குவோம், தூக்குவோம் இறக்குவோம். ஏன்னா இந்த ஜிம்முக்கு போனாக்கா வேற வேற ஒர்க் அவுட்டே இல்லைங்க. இதுதான் இருக்கு கும்தா. ஏய் கும்தா, கொட்டையை தூக்கி தூக்கி இறக்குவோம். ஐ மீன் அந்த பெரிய பால சொன்னாங்க கும்தா. இது வச்சு பரவாயில்ல, கடைசி ஒரு இது ஒரு எண்டிங் கொடுப்பாங்க பாருங்க, ஸ்வெச்சியா இருக்கும். அது இப்படிதான் நுழைப்பாங்களா. சரி, இதுனாச்சும் பரவாயில்ல கேர்ள்ஸ். ஆனா இந்த பாய்ஸ் இப்போ ஜிம்முக்கு போற மாதிரி ஒரு சீனை போடுவாங்க பாருங்க, ஓ மை காட், டபுள் டெக்கரா இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம், மை காட், அதனால ஏத்துக்கவே முடியாது.